ஃப்ரெண்ட்ஸ், ராமாயணம்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர கேரக்டர் யார்? ராமா, சீதா, அப்புறம் கண்டிப்பாக ராவணா. சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டு வளர்ந்தது என்ன? ராவணா ஒரு வில்லன், அவர் தான் சீதாவை கடத்தினார், அவர் தான் கடைசியில் ராமன் கிட்ட தோத்தார். ஆனால் ஒரு நிமிஷம், ராவணன் பற்றி நமக்கு சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்குது. சில பேர் அவரை ஒரு கிரேட் கிங்னு சொல்கிறாங்க, சில பேர் அவரை பிரில்லியன்ட் ஸ்காலர்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மை என்ன? ராவணன் வில்லனா இல்லை கிரேட் கிங்கா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராவணன் யாரு? ராவணா லங்காவோட கிங். அவர் ஒரு சாதாரண கிங் இல்லை, மிகவும் பவர்ஃபுல்லான ரூலர். புராண கதைகள் படி லங்கா அப்போவே ரொம்ப ரிச்சான கிங்டம். கோல்டு பில்டிங்ஸ், அட்வான்ஸ்டு சிட்டி, ஸ்ட்ராங் ஆர்மின்னு லங்கா பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ராவணாக்கு வேதாஸ், ஆஸ்ட்ராலஜி, மியூசிக், மெடிசன்னு பல சப்ஜெக்ட்ஸ்க்கு நல்ல நாலேஜ் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அவர் ஒரு பெரிய சிவபக்தரும் கூட. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் எப்படி வில்லனாக இருக்க முடியும்? அங்கே தான் கான்ட்ரவர்சி ஆரம்பம் ஆகுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷன் எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் அவர் செய்கிற ஒரு சின்ன தப்பு அவர் முடிவோட மொத்த லைஃப்பையும் மாற்றிடும். ராவணாவோட லைஃப்பில் அந்த தப்பு முடிவு என்னன்னா, சீதாவை கடத்தினது. ராமாயணத்தின் முக்கியமான கான்ஃப்ளிக்ட் அதுதான். அவருக்கு பவர் இருந்தது, நாலேஜ் இருந்தது, ஆனால் ஈகோவும் இருந்தது. அந்த ஈகோ தான் அவரை யுத்தத்திற்கு கொண்டு போச்சு. கடைசியில் லங்காவும் அழிஞ்சிச்சு, ராவணாவும் விழுந்தார். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஹிஸ்ட்ரியும் மைத்தாலஜியும் நமக்கு ஒரு முக்கியமான லெசன் சொல்லுது. நாலேஜ் மட்டும் போதாது, பவர் மட்டும் போதாது, கேரக்டரும் டிசிஷனும் கரெக்டாக இருக்கணும். ராவணாவின் கதை அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ராவணா ஃபுல் வில்லன்னு சொல்ல முடியுமா? அவரோட நாலேஜ், டெவோஷன், லீடர்ஷிப் பற்றி பார்த்தா அப்படி சொல்ல கஷ்டம். ஆனால் ஃபுல் ஹீரோன்னு சொல்ல முடியுமா? சீதாவை கடத்தின செயலை பார்த்தா அதுவும் சொல்ல முடியாது. அதனால் ராவணா ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். அவரிடம் நல்ல குணங்களும் இருந்தது, பெரிய தவறுகளும் இருந்தது. இப்போ உங்கள் டர்ன். உங்களுக்கு ராவணா வில்லனா தெரியுதா இல்லை கிரேட் கிங்காக தெரியுதா? கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.